ஈரோடு புத்தக திருவிழாவில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு, சென்ற ஆண்டு 2 கடிதங்கள் எங்களுக்கு வந்தன. 2 கடிதமும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த 2 கடிதமும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கே தவிர ஆங்கிலேயர் யாரும் எழுதவில்லை. நம்முடைய மண்ணை சேர்ந்த 2 மாணவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு மாணவன் எழுதியிருக்கிறான், ஈரோடு புத்தக திருவிழா 2005ஆம் ஆண்டு தொடங்கியது. அவன் எழுதியிருக்கான் 2005. நான் வச்சிருக்கேன் அந்த 2 லெட்டரையும். 2005ஆம் ஆண்டு தொடங்கியது. நான் 2004ஆம் ஆண்டு பிறந்தேன்னு எழுதியிருக்கேன். என்னடாப்பா, இவன் 2004ஆம் ஆண்டு பிறந்தா 2005ஆம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா தொடங்கியது. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி, சஸ்பென்ஸ் தொடங்குற மாதிரி அந்த லெட்டர் தொடங்குது. அடுத்த வரி எழுதுனா, நான் 1 வயசு பையன், எங்கள் அம்மா படித்தவங்க ஒன்றும் கிடையாது, எங்கள் அப்பாவும் பெருசாக படிக்கலை, எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன்தான். குழந்தைய தூக்கிட்டு போய் புத்தக திருவிழாவில் அறிமுகப்படுத்தணுன்ட்டு சும்மா 1 வயசு குழந்தைய என்னை தூக்கிட்டு போய் ஈரோடு புத்தக திருவிழாவில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. அப்போல்லாம் எனக்கு தெரியாது. பின்னாடி எங்கள் அம்மா சொன்னாங்க, 1 வயசாக இருக்கிறப்ப புத்தக திருவிழா கூட்டிகிட்டு போனேன்டா. 10 அப்போ 10 நாள், இப்போ 10 வருஷமாக 12 நாள் நடக்குது. அந்த 10 நாளும் டெய்லி போவோம். அப்படியே உள்ள பூரா புத்தக திருவிழா கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் இந்த பேச்சாளர் யாராவது பேசினாங்கன்னா பேச்சு பிடிச்சின்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவோம். உங்கள் அப்பாவும் சரியாக வர்றதில்லை, படிக்கலை. சரி சும்மா கூப்பிட்டு வந்தோன்னு, அவங்க ஆசைக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு பையனை கூப்பிட்டு வரணுன்னு ஒரு அம்மானுடைய பொறுப்பு. ஏன்னா தாய்மார்கள் நிறைய உட்காந்துருக்கனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் கூப்பிட்டு போனாங்க. ஒரு 5-6 வருஷம் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு 5 வயசு 7 வயசு ஆகிற போதே எனக்கு இந்த புத்தகத்தின் மீது ஏதோ ஒரு விதமான உணர்ச்சி ஏற்பட்டு விட்டது. ஒரு காதல் உருவாகிவிட்டு. இதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம செயற்கையாக உபன்யாசம் பண்ணியெல்லாம் உருவாக்க முடியாது. நம்ம குழந்தையை கூட்டிகிட்டு வர்றோம், எடுத்தோன்னா படிக்கணும்னு சொல்ல முடியாது. படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. முதல்ல பார்ப்பது, புத்தகங்களை பார்ப்பது பரவசம். வெறும் பட்டாசு மட்டும் பார்க்கறது, தீபாவளி அப்போ அந்த டெக்ஸ்டைல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் துணி எடுக்கிறத மட்டும் பரபரப்பாக பார்க்கறது தப்பில்லை. அதெல்லாம் செய்யணும். அதான் குழந்தை. அதே குழந்தைக்கு இந்த புத்தக திருவிழாவுடைய பரவசத்தை படிக்காத அந்த தாய் ஊட்டி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த சின்ன சின்ன புக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா. கொஞ்சம் லேசாக வாசிக்க தொடங்கியிருக்கான். அவனுக்கு அதில் ஈடுபாடு உருவாயிருச்சு. அப்புறம் 8வது 9வது படிக்கிறப்போ நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் வாங்கி வீட்டில், அவனும் பெரிய வசதியும் இல்லை, கல்வி பின்புலம் இல்லை, பெரிய உற்றார் உறவெல்லாம் கல்வி சார்ந்த ஞானிகள் யாரும் கிடையாது, வாத்தியார் யாரும் வீட்டில் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் படித்தோன்னா என்னாச்சு, இந்த பையனுக்கு கொஞ்சம் சயின்ஸ் மேலே நிறையா புத்தகத்தை வாங்கி பார்த்தான். முதல்ல விவேகானந்தர் புக்கு வாங்கணும்னு சொல்கிறான், அவனே எழுதியிருக்கான். இதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு சயின்ஸ் புக்ஸ் மேலே ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சயின்ஸ் புக்ஸ் படித்தான். 8வது 9வது 10வது படிக்கிற போதே பாட புத்தகத்தோடு சேர்ந்து இந்த சயின்ஸ் புக்ஸை, இங்கிலீஷில் வரக்கூடிய சயின்ஸ் புக்ஸை நல்லா படித்தான். ஈரோடு புத்தக திருவிழா நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இந்தியா பூரா போய் மிகச்சிறந்த புத்தக நிறுவனங்களை வரவழைக்கின்றோம். அவங்களா வர்றதில்லை, நாங்கள் வர வைக்கிற வருஷம் முழுக்க முயற்சி செய்து சிறந்த புத்தக நிறுவனங்களை வர வைப்பது. சென்னை புத்தக திருவிழாக்கே போகாத ஆங்கில புத்தக நிறுவனங்களை கூட 15 ஆண்டுகளுக்கு முன்பே ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வர வைத்தோம். அவர்களும் வந்தார்கள். தொடக்கத்தில் வரவில்லை. ஈரோடெல்லாம் ஏர்போர்ட் இருக்கான்னு கேட்டாங்க. முதல்ல ஏர்போர்ட்டுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. ஆனால் கடைசியில் வந்தார்கள், வற்புறுத்தலால் வந்தார்கள். இந்த பசங்கள்லாம் அந்த புத்தகம்லாம் வாங்கி படிச்சுட்டு என்ன செஞ்சா தெரியுமா, அந்த 10th +1 IIT என்றால் அவனுக்கு என்னவென்றே தெரியாது. இப்போ நம்முடைய வீட்டு குழந்தைகள் இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருப்பதை பார்த்து நான் எப்படி பரவசப்படுகிறேன் பாருங்கள். அந்த மாதிரி சுதந்திரத்தை இப்போ தான் நம்ம உண்மையாக சுதந்திரமாக நினைக்கிறோம். அது மாதிரி நம்முடைய குழந்தைகள் அப்படியே பார்த்து சயின்ஸ் புக்ஸ் ஆழமாக படித்த பிறகு என்ன செஞ்சான் தெரியுங்களா, 10th +1 படிக்கிற போது நம்ப முடியவில்லை என்னால். ஆனால் அதுக்கப்புறம் வர வச்சு தான் பார்த்தேன், எனக்கு தெரியாது. இங்கிருந்து என்ன செய்யணும், அமெரிக்காவில் இருக்கிற சயின்டிஸ்ட் யாராவது புக் எழுதியிருப்பாங்கல்ல, அவங்க உயிரோடு இருக்கிற சயின்டிஸ்டாக இருந்தால் இங்கிருந்து அவன் இமெயில் அனுப்ப ஆரம்பிச்சுட்டான். நம்மை விட எவ்வளவு பிரம்மாண்டமாக அவர்கள் சிந்திக்கிறார்கள். அவங்களோட பேசுகிறான். அவங்க அம்மாட்ட கூட சொல்ல முடியாது, அவங்க அப்பாட்ட கூட அவன் சொல்ல முடியாது. அப்பா நான் ஒரு அமெரிக்க சயின்டிஸ்ட் ஒருத்தர் நேற்று தான் மெயில் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு மெயிலும் தெரியாது, அவங்க அப்பாவுக்கு சொன்னாலும் புரியாது. யாருனையும் பகிர்ந்து கொள்வதற்கு கூட ஆள் இல்லை. அவனாக நினைத்தான். அவன் புத்தகம் வாசித்ததால் அவனுக்கு அந்த சிந்தனை கிளர்ந்தது. கடைசியில் என்ன செஞ்சா தெரியுங்களா, இந்த சின்ன பசங்க, அந்த கூட இருக்கிற பசங்கள்லாம் ஐஐடி அதே எழுதியிருக்கா லெட்டரில். ஐஐடி ஃபுல் ஃபார்மே எனக்கு என்னென்னு தெரியாது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று தெரியாது.
என்னடா ஐஐடிங்கிறாங்க. இல்லை இந்த மாதிரியெல்லாம் ஐஐடின்னு ஒன்று இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இது, அங்கே இருக்குது இங்கே இருக்குது. சரி நாமளும் அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் அப்ளை பண்ண முடியாதப்பா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அது கோச்சிங் சென்டருக்கு போகணும். அது ஈரோடுலலாம் அப்படி கோச்சிங் சென்டர் கிடையாது, கோயம்புத்தூர் தான் இருக்குது பெருசாக. அப்படிலாம் சொல்லப்பட்ட பிறகு இவங்க அம்மாட்ட சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு தொகையை கொண்டு போய் கோச்சிங் சென்டரில் சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு பாருங்கள், அதுதான் முக்கியம். ஒரு 10 நாள் கழித்து அந்த கோச்சிங் சென்டர்லேருந்து வெளியே வந்துட்டானா. அந்த லெட்டரில் எழுதியிருக்கான். அந்த கோச்சிங் சென்டர் என்ன பண்ணுதுன்னா, அது வெறும் கோச்சிங் சென்டர் தான், அது ஒழுங்காக சொல்லித்தரல, மறுபடியும் பறித்து வச்சு எக்ஸ்பர்ட்டாக பண்ணுறாங்களே தவிர உள்ளபூர்வமாக சொல்லித்தரல. அதனால் கோச்சிங் சென்டரை வேண்டான்னு 10 நாள் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து என்ன செஞ்சேன்னா, நான் புத்தகங்களை மட்டும் நம்பினேன், வெறும் புத்தகங்களை நம்பினேன். மறுபடியும் புத்தகங்களை வாங்கினேன், மறுபடியும் புத்தகங்களை வாசித்தேன். வாசிக்க ஆழமாக போனேன். அதுக்குள்ளேயே நானே எனக்கும் நானே டிஸ்கஸ் பண்ணேன். ஐஐடி கோச்சிங் சென்டருக்கே போகாமல், யார்கிட்ட வழிகாட்டுதல் கேட்காம, என் ஆசிரியருக்கே நான் ஐஐடி எக்ஸாம் எழுத போகிறேன் என்ற செய்தியை கூட சொல்லாமல் நான் ஐஐடி எக்ஸாம் எழுதினேன். இந்தியாவிலே தலை சிறந்த ஐஐடி என்று வரிசைப்படுத்தினால் முதல் 5 வருவது கரக்பூர். அந்த கரக்பூர் ஐஐடியில் எனக்கு இடம் கிடைத்தது. நான் அங்கிருந்து உங்களுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுகிறேன். நான் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன். இப்போ ஐஐடியிலே உலகம் பூராவிலும் இருக்கிற பேரறிவாளர்கள் இருக்கின்ற இடத்தில் நான் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது புத்தக திருவிழா தான், புத்தகங்கள் தான். இதை பார்த்து நான் பிரமைப்படுகிற போதே இன்னொரு லெட்டர் வரல. இதை சன் டிவியில் ஒரு பேட்டி, அந்த பேட்டி ஒரு பொண்ணு பேட்டி கொடுத்துருக்கு. என்ன தெரியுங்களா பேட்டி? எனக்கு 18 வயசு ஆச்சு, நான் 18 புத்தகம் எழுதியிருக்கேன் அப்படின்னு ஒரு பொண்ணு, ஈரோட்டை சேர்ந்த பொண்ணு. நான் இதுவரை கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. உடனே அது யாரப்பான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சுற்றி வளைச்சி ஒரு வாரம் கழிச்சு அவங்க அப்பா பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூப்பிட்டு வந்து கேட்டால் அதே மாதிரி தானுங்க. 5 வயசுலேருந்து அந்த பொண்ணு ஒரு லெட்டர் எழுதியிருக்கு, டீட்டெயில் லெட்டர் எழுதியிருக்கு. அந்த பொண்ணு ஒரு தனியாக கடிதம் எழுதியிருக்கு. 5 வயசுலேருந்து எங்கள் அப்பா புத்தக திருவிழா கூட்டிகிட்டு போனார். புத்தக திருவிழாங்கிற மேலே ஒரு சின்ன இது உருவாச்சு ஒரு சூழலில். அவருக்கும் அது பற்றியான விழிப்புணர்வு கிடையாது. சில பேர் அப்படி இருந்தால் கூட புத்தகம் சார்ந்த விழிப்புணர்வுகளுக்கு இருக்கும். புத்தகம் வாங்கினதுக்காக கடைசியில் வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் ஐஏஎஸ் எனக்கு என்னன்னே தெரியாது. உதயச்சந்திரன் ஐஏஎஸ் பாருங்க, உதயச்சந்திரன் வந்தாராமா சத்தியமங்கலத்துக்கு, நம்ம ஆட்சித்தலைவர் வந்த மாதிரி. ஏதோ இதுக்கு போயிட்டு வந்து ஒரு ஸ்கூல் விசிட்டுக்கு போகலாம். அவர் எங்கே போனாலும் ஏதோ ஒரு ஸ்கூல் விசிட்டுக்கு போவார். அவர் 1 வருஷம் தான் ஈரோடு கலெக்டராக இருந்தார். ஸ்கூல் விசிட்டுக்கு வந்தாராம். எப்படி காரு எல்லோரும் வந்து இறங்குறது அதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தான். தமிழ் மீடியத்தில் படித்த எங்கள் சத்தியமங்கலம் இதை பார்த்தா இது வித்தியாசமாக இருக்கு. இதாங்க அதுக்கு ஐஏஎஸ் பற்றி தெரியும். ஐஏஎஸ் பற்றி ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் ஐஏஎஸ் மேலே ஒரு சின்ன ஈடுபாடு, ஒரு ஃப்ளாஷ் உருவானது அந்த உதயச்சந்திரன் விசிட்டு. அதுக்கப்புறம் ஐஏஎஸ் படித்து பார்த்தேன். ஃபஸ்ட் இயர் ஃபெயிலு, செகண்ட் இயர் எழுதினேன் ஃபெயிலு, தேர்ட் இயர் எழுதினேன் ஃபெயிலு, 4வது தடவை எப்படியோ பாஸ் பண்ணிட்டேங்க. இதான் உங்கள் 10,000 பேர்த்துக்கு முன்னால் வந்து நிற்க வச்சுட்டாங்க. இப்போ நான் பாஸ் பண்ணிட்டேங்க. இதாங்க அந்த பொண்ணு பேசுறது. சிரிச்சுக்கிட்டே பேசி முடிச்சிருச்சு. அப்பாடா அப்படின்ட்டு அதே பெருமூச்சு விட்டு கோர்றது வந்து. அடுத்தது அந்த பையன் வந்தான் பாருங்க, அது அதோட டாப். அவன் மயிலாடிங்கிற அவனும் கவர்மெண்ட் ஸ்கூல் பையன். 2 பேர் தான் வெற்றி, 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூல். ஞாபகம் வச்சுங்க, சாதாரண குடும்பம். அந்த பையன் வந்தான், அவன் அதை விட டாப்பான ஒரு விஷயம் சொன்னான். எங்கள் அம்மா ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ளது. எங்கள் அம்மா எப்போயும் சந்தோஷமாக பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காஃபி டீ எல்லாம் கொடுப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரவேற்பாங்க. அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க. நான் உள்ளே நுழைஞ்சேன். எங்கள் அம்மா, ஏண்டா இவன் 27ங்கிறான், இவன் 19ங்கிறான், இவன் 7ங்கிறான், எங்கள் சரவணை என்ன அப்படின்னு நான் கேட்டேன். நீ வர்றதுக்கு முன்னாடி நீ 1 அப்படின்னு சொன்னாங்க. அவன் சொன்னதை நான் சொல்கிறேன். 1 அவங்க அம்மா ஷாக் ஆகிட்டாங்க. நீ 27, அவன் 9, அவன் பொழைப்பானா? நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ பொழைப்பியா அப்படின்னு எங்கள் அம்மா என்னை கேட்டாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொன்னவன் டக்குன்னு நான் தழுதலுக்க அந்த சரவணன் சொன்னது என்னால் மறக்க முடியல. அப்போ ஐஆர்எஸ் படித்து மறுபடியும் அடுத்த தடவை ஐஏஎஸ் பாஸ் பண்ணி, ஐஆர்எஸும் பாஸ் பண்ணி ஐஏஎஸும் பாஸ் பண்ண அந்த சரவணன் சொன்னது கடைசியாக
ஃபஸ்ட் ரேங்க்னா என்னன்னே தெரியாத ஒரு அம்மாவுக்கு பிறந்த நானே ஐஏஎஸ் ஆயிட்டேன்னா நீங்களாம் நினச்சா முடியாதா? அடாடாடா, இதை விட மோட்டிவேஷன் என்னப்பா வேணும்? என்ன பெரிய பேச்சாளர் அவன் என்ன சொல்ல வர்றான்? 27வது ரேங்க்கு, அது அவங்க அம்மா சந்தோஷப்படுது. 27, 19, 9 சந்தோஷம். நீ 1, இவன் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, அவன் 29வது ரேங்க். என்னும் எழுத்தும் என்றால் விஞ்ஞான கண்ணோட்டம், அறிவியல் கண்ணோட்டம் எல்லாம் தேவைதான், இலக்கிய சிந்தனை தேவைதான். எல்லாவற்றையும் விட வாழ்வியல், மிகச்சிறந்த வாழ்வியல், சமுதாய கண்ணோட்டம். அதற்கான முறையிலே இந்த புத்தக திருவிழா மாபெரும் புரட்சியை, மகத்தான மாறுதலை இந்த திருவாரூர் வட்டாரத்தில் பகுதியில் அத்தனை மக்களுக்கும் ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை.